திருமணத்துக்கு ஆண் பிள்ளைகளுக்கு துணை தேடும் போது பெண் வீட்டார் போடும் தடைகளை பாருங்கள். படிப்பு குறைவு வேண்டாம், சம்பளம் குறைவு வேண்டாம், கிராமத்தில் இருக்கிறார் வேண்டாம், சொந்த வீடு இல்லை வேண்டாம், பெற்றோர்கள் உடன் இருந்தால் வேண்டாம், கருப்பு நிறம் முடி குறைவு, உயரம் குறைவு, உயரம் அதிகம், கண்ணாடி போட்டு உள்ளார், வயது வித்தியாசம், பெரிய குடும்பம், பணக்காரன் இல்லை, வேண்டாம் வேண்டாம். பெண்ணை தேடும் போது ஆண்கள் செய்யும் தவறுகள்: நிறம் இல்லை, ஒல்லியாக இருக்கிறார், குண்டாக இருக்கிறார், மூக்கு முகம் சரியில்லை, அதிகம் பேசுகிறார், குறைவாக பேசுகிறார், குறைவாக படித்து உள்ளார், அதிகம் படித்து உள்ளார், வேலைக்கு செல்கிறார், வேலைக்கு செல்லவில்லை வேண்டாம், உடன் பிறந்தவர்கள் அதிகம், சாப்பாடு பொங்க தெரியாது, வயது அதிகமாகி விட்டது, முதல் திருமணம் முறிந்துவிட்டது, எல்லா விஷயத்திலும் வேண்டாம் என்றால் பிள்ளைகள் திருமணம் எப்போது நடைபெறும்? எப்போது குடும்பத்தை ஏற்படுத்துவார்கள்? எப்போது பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்கள்? பிள்ளைகள் வயது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. திருமணத்துக்கு முன்பே அனைத்தும் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் உழைப்பில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்தில் முன்னேறுவதற்கு அவர்களுக்கும் கனவு இருக்கத்தான் செய்யும். இன்றைய திருமணம் என்பது பிள்ளைகளுக்காக நடத்தப்படுவது இல்லை. பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் உறவினர்களின் விருப்பத்திற்கு நடைபெறும் திருமணமாகிவிட்டது. எனது மருமகன் மருமகள் படித்தவர் டாக்டர், இன்ஜினியர், இப்படி நாம் பிறரிடம் கூற வேண்டும் என்ற பேராசை அனைவரிடம் அதிகரித்து விட்டது. எல்லோரும் இதுபோன்று நினைத்து கொண்டு இருந்தால் பிள்ளைகள் எதிர்காலம் என்னாகும்? பிள்ளைகள் ஈமான் இபாதத் என்னாகும்? பிறகு எப்படி திருமணம் நடைபெறும்? திருமணத்திற்கு டிகிரி படிப்பு வருமானத்தை விட மனிதனின் மதிப்புக்கு மரியாதை இல்லாமல் போய்விட்டது. திருமணம் ஒருவருக்கு ஒருவர் கபூல் செய்வது மூலம் நடைபெறுகிறது. சங்கடத்தை உருவாக்காமல் திருமணத்தை உருவாக்குங்கள். பிள்ளைகள் மகிழ்ச்சி கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும். காலம் கடந்த திருமணம் பிள்ளைகள் வருத்தத்தை அதிகரிக்கும். ஏதாவது ஒரு இடத்தில் பெண்ணையும் ஆணையும் கொடுத்து தான் ஆக வேண்டும். எல்லோரையும் நிராகரிக்க கூடாது. பேராசை என்பது போதுமானதாக இருக்காது. பேராசை என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும். ஏதாவது புரிந்ததா உங்களுக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும். இவர் சொல்வது உங்களுக்கு புரியுதா? திருமணத்துக்கு ஆணையும் பெண்ணையும் தேடும் போது எவ்வளோ கண்டிஷன் போடுறீங்க, எவ்வளோ தடைகள் போடுறீங்க. அல்லாஹ்வுக்கு கொஞ்சமாவது பயப்படுறீங்களா? ஒவ்வொரு ஆண்களையும் நீங்கள் மீட் பண்ணும்போது ஏதாட்டும் ஒரு குறையை கண்டுபிடிச்சிடுறீங்க. உயரம் அதிகம் வேண்டாம், குள்ளமாக இருக்கிறார் வேண்டாம், நெட்டையாக இருக்கிறார் வேண்டாம், கண்ணாடி போட்டு உள்ளார் வேண்டாம், தலைமுடி குறைவாக உள்ளது வேண்டாம், சம்பளம் குறைவாக உள்ளது வேண்டாம், சொந்த வீடு இல்லை வேண்டாம். இது மாதிரி ஒவ்வொரு ஆண்களையும் நீங்கள் மீட் பண்ணும்போது குறைகள் இருக்க தான் செய்யும். குறைகள் இல்லாத மனிதனை இறைவன் படைக்கலை. சரியா? நீங்கள் யாரை வேணாலும் மீட் பண்ணுங்க, யாரும் மீட் பண்ணும்போது ஏதாட்டும் ஒரு குறை இருக்க தான் செய்யும். அதுக்காக ஒவ்வொரு நபர்களையும் நீங்கள் புறக்கணிக்க முடியாது. புறக்கணிப்பு என்பது இறைவன் கோபத்துக்கு நீங்கள் ஆளாகுவீங்க. சரியா? அல்லாஹ்வுக்கு பயந்து துணையை தேடுங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணை ஆண் தேடும்போது அழகை பார்க்குறீங்க, மூக்கு சரியில்லை, முகம் சரியில்லை, கண்ணு சரியில்லை, தலைமுடி சரியில்லை, வேலைக்கு போகிறார், வேலைக்கு போகவில்லை, படிப்பு அதிகம், படிப்பு குறைவு, எத்தனை தடைகள். எப்படி நீங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்துவீங்க? எப்போ அவங்க திருமணம் பண்ணுவாங்க? எப்போ அவங்க குழந்தைகளை பெற்றெடுப்பாங்க? எப்போ அவங்க வாழ்க்கையை துவங்குவாங்க? சிந்தித்து பார்த்து பிள்ளைகளுக்கு நீங்கள் துணையை தேடுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். 100க்கு 100 சரியாக இருக்க வேண்டும் சொல்லி யாருமே நினைக்கக்கூடாது. யாரும் அப்படி ஒரு எண்ணத்தில் பெண்ணையும் ஆணையும் தேடாதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தான் ஏதாட்டும் ஒரு வகையில் பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறும். பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறுவதை உரிய வயதில் நடைபெறுவதை, அந்த பிள்ளைகளுக்கு இளமை இருக்கும்போது திருமணம் நடைபெறுவதை பெற்றோர்கள் அனைவரும் உறுதி செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை மறுமையில் இது சம்பந்தமான கேள்வி கண்டிப்பாக எழும்போது நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள்.
நீங்கள் பெற்றோர்கள் 15 வயது 18 வயது 20 வயசில் திருமணம் பண்ணி நல்லா அனுபவிச்சிட்டீங்க, நல்ல உல்லாசம் மேற்கொண்டிருக்கீங்க, சரியா? ஆனால் பிள்ளைகள் திருமணம் என்பது 25 30 35 32 33 28 என்ன இதுயா? என்ன இவ்வளோ கொடுமையா பிள்ளைகளுக்கு? நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை இவ்வளோ கொடுமைப்படுத்தலாமா? பிள்ளைகள் திருமணத்துக்கு அவங்க விருப்பத்தை 2 பிள்ளைகள்கிட்ட மட்டும்தான் கேட்குறோமே தவிர எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், மச்சான், மாமா, சித்தப்பா, பெரியம்மா, மச்சான், மாமா, என்னையா இது?